ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்பண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஃபேயில் ஒரு டீ ஷாப் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னா, நுங்கம்பாக்கத்தில் ஹேரிங்டன் ரோட் மெயின்லேயே இருக்குது. மாசுன்ற நேமில் இவங்க ஒரு கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. இது என்னோடய சிஸ்டர் ரெஃபர் பண்ணாங்க. இங்கே வந்து சாண்ட்விட்சு, சிக்கன் நகட்ஸ் அது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பசங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. இது கீழேயும் வந்து ஒரு ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பிளேஸு. மேலேயும் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஓப்பன் பிளேஸு. அதில் ஹைட்டான சேர்ஸும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேபிள் ஒரு 3 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குட்டியாக இருந்தாலும் உண்மையிலே ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம மெனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் மெனுவில் பார்த்தோம். எல்லாமே உண்மையிலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. 80, 70, 90, 100 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எல்லாமே இருந்துச்சு. என் சிஸ்டரோட டாட்டர் அண்ட் சன் ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாட்டு போட்டு செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன மெனு பார்த்தீங்கன்னா, ஃபலூடா, அதுக்கப்புறம் வந்து மில்க் ஷேக்கு, டெண்டர் கோக்னட்டில் டிஃப்ரெண்ட்டாக டெண்டர் லஸ்ஸி, டெண்டர் ஷேக்கு, டெண்டர் ப்ரௌனி, அப்புறம் டெண்டர் சப்ஜா இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அண்ட் ரோல் இருந்துச்சு. அப்புறம் மேகி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காம்போ மாதிரி சிக்கன் ஃப்ராங்கி, பெரி பெரி சிக்கன் ப்ளஸ் சாஃப்ட் ட்ரிங்க் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் போட்டிருந்தனால டைம் பாஸ் பண்ணதே தெரியல. அதுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. சிக்கன் சாண்ட்விட்சு, சிக்கன் நகட்ஸ் அண்ட் சிக்கன் பிரெட் ஆம்லேட்டு. சிக்கன் சாண்ட்விட்சு உண்மையிலே அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு. அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் நகட்ஸு, அது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே இங்கே ஃபேவரட் பார்த்திங்கன்னா சிக்கன் நகட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சிக்கன் ஸ்மெல் வரல, சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு. சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பர். அதுக்கு அடுத்தது வந்து சிக்கன் பிரெட் ஆம்லேட். அந்த சிக்கன் பிரெட் ஆம்லேட் வந்து சிக்கன் உள்ளே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து அல்சாமாரில் பிரெட் ஆம்லேட்டு, சிக்கன் சாண்ட்விச் அது மாதிரி சாப்பிட்ருப்போம். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய சிஸ்டரோட டாட்டர் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிளேஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸுமே அங்கே இருந்துச்சு. தஹிபூரி, பானிபூரி அது மாதிரி. நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தஹிபூரி, சேவ் பூரி, அப்புறம் பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பர்கரும் வாங்கியிருந்தோம். சிக்கன் பர்கர். அதுவுமே உள்ளே நல்லா சிக்கன் ஃப்ரை பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்தது மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நட்டல்லா மில்க் ஷேக். இது என்னோடய சிஸ்டரோட சன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபேவரட். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டெண்டர் ஷேக். இது வரைக்கும் நான் டெண்டர் ஷேக் எங்கேயுமே ட்ரை பண்ணதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மறக்காமல். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரோஸ் மில்க் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு குட் தான். பட் ஏன்னா கூலிங் இல்லாமல் இருந்தனால அது ஆவரேஜாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியே வந்து வியூ பார்க்க போயிட்டோம். வியூ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி இதோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 24 hours. ஆனால் மேலே வந்து 11 o'clock வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கப்புறம் நமக்கு கீழே மட்டும்தான் அலௌடு இருக்கும். நாங்கள் என்ன நினச்சோன்னா, நம்ம பர்த்டே அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து கேக் வெட்டலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மேபி கீழே பண்ணலாம், ஆனால் மேலே அலௌடு இல்லை. எனிவே பர்த்டே அன்னைக்கு கூட நம்ம ஃபேமிலியோடயோ ஃப்ரெண்ட்ஸோடயோ போயிட்டு அங்கே கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான் இது. அங்கே ஒரு க்யூட்டாக ஒரு சிம்பிள் ஐ லவ் மாஸ்ன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. நாங்கள் கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டரோட டாட்டர், நீங்கள் எல்லாருமே மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க, எனக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணலேன்னு சொல்லிட்டு அவளும் அடம் பிடிச்சி ஒரு கிரிக்கெட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தா. அது வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அவள் அதை குடிச்சிட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவல்னு சொன்னால். சரி வாங்க பில் பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போகலான்னு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க எங்களுக்கு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கேயுமே கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் கேக் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் பில் பே பண்ணணும். ஸோ அதுக்கு வெளியே தான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி அங்கேயுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு ஃபிஷ் டேங்க்கும் இருந்துச்சு. அழகாக இருக்குது ஃபிஷ் எல்லாமே. ஸ்லோமோவில் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களுமே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.